அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். தினம் ஒரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது கேது தரும் திருமண பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக நம்ம வழக்கமாக பார்த்து வருகின்ற ஆன்மீக சம்பந்தமான, அதாவது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள 2 விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவதாக நம்ம குத்து விளக்கு ஏற்றுவோம் இல்லையா? இந்த குத்து விளக்கு ஏற்றுறப்ப 4 முகம் நீங்கள் ஏற்றினீங்க அப்படின்னா பசு பால் பூமி சேர்க்கை உண்டாகும். நீங்கள் ஏதாவது இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் குத்து விளக்கில் 4 முகம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது சித்தியாகும். சரி, அடுத்ததாக இன்னொன்று இந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். நம்ம அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வருவோம் இல்லையா? அம்மன் கோவிலுக்கு போயிட்டு சில நேரங்களில் உங்களுக்கு பிரசாதமாக எலுமிச்சை பழத்தை கொடுப்பாங்க. அப்படி கொடுத்ததை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பத்திரமா நம்ம காரில் தூக்கி எங்கே ஒரு இடத்துல வச்சுருவோம். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா வண்டிகள் 2 வீலரில் போனீங்கன்னா பின்னாடி பேக் சைடு போட்டு விட்டுருவீங்க. அப்படி இல்லைன்னா பாக்கெட்லேயே வச்சுருப்பீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாமி ரூமில் பத்திரமா வச்சுருவாங்க. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பழம் அழுகி போயிடும், அப்படி இல்லைன்னா காஞ்சி போயிடும். அப்படி செய்யவே கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மன் கோவிலில் கொடுக்குற அந்த பழத்தை வீட்டுக்கு வந்தோடனே அதில் சாறு பிழிந்து தேன் சேர்க்கணும். உப்பு கலக்கவே கூடாது. தேன் சேர்த்து அதை நீங்கள் குடிச்சிடணும். தண்ணியில் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு தேன் சேர்த்து அதை குடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லது. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அதில் உப்பு சேர்க்கக்கூடாது. அதை அப்படியே வச்சு அழுகிற மாதிரியோ காஞ்சி போகிற மாதிரியோ ஒட்டிங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா பேட் வைப்ரேஷன்ஸ் நிறைய கிரியேட் ஆகி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம கேது தரும் திருமண பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம். மேலும் அதுக்கு முன்பாக நண்பர்களே, நம்ம ஜோதிட அடிப்படை பயிற்சி வகுப்பானது வருகின்ற 2ஆம் தேதி, ஜனவரி 2ஆம் தேதி வாட்ஸ்அப் மூலமாக எடுக்க இருக்கிறோம். இது 1 மாத வகுப்பு. இந்த கோர்ஸ் சம்பந்தமான விவரங்களை பெறுவதற்கு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. ரைட். இப்போ கேது தரும் திருமண பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கலாம். துறவரத்துக்கு முக்கியமான ஒரு காரணம் வகிக்கிறது இந்த கேது பகவான் தான். அதாவது இல்லறத்தில் இருந்தாலும் அவர்கள் துறவு போல, அதாவது கேதுவோட டாமினேஷன் ஜாஸ்தியாக இருந்தது, ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவர் துறவு வாழ்க்கையைத்தான் அவர் மேற்கொள்வார். இல்லற துறவிகளாகத்தான் அவர் இருப்பார். ஓகேங்களா? பொதுவாக இந்த கேதுவோட டாமினேஷன் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். எப்படின்னா லக்ன புள்ளி கேதுவோட நட்சத்திரத்தில் அமைகிறது, லக்னாதிபதி கேதுவோட சாரம் வாங்குறது, இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அப்போ கேதுவோட டாமினேஷன் ஜாஸ்தியாக தானே இருக்கும். அப்போ எப்போ பார்த்தாலும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு கடுகடுப்பு, வெறுப்பு, ஒரு முணுமுணுப்பு இதெல்லாம் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். சாதாரணமாக அவர் ஒரு காரியம் பண்ணாலும் அடுத்தவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஏன் ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் கடுகடுன்னு இருக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேதுவோட ஆதிக்கம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதனால் இந்த கேது பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் 2, 7, 8ஆம் இடங்களில் இருந்தது அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வருங்க. அவருடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மதில் மேல் பூனையாக தான் இருக்கும். ஒன்று கிடைச்சா கிடைக்கும், இல்லைன்னா போயிடும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை தான் அவர்களுக்கு தரும். இந்த கேதுவோட ஆதிக்கம் அதிகமாக உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட வயதில் கொஞ்சம் மூத்தவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் அவர்களுக்கு அதிகமாக வரும். ஓகேங்களா? இந்த 2, 7, 8ஆம் இடங்களில் கேது இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் இல்லாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பானது வந்து விடுகிறது. அவங்க மனதில் ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதோட நல்ல வரணும், குடும்பத்துக்கு ஒத்து போகணும், எல்லாத்துக்கும் அனுசரிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்போக்கத்திலேயே இருந்து அந்த திருமண காலமானது போயிடும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40 வயசுக்கு மேலே தாமதமாக திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட உண்டுங்க. 7ல் இருக்கிற கேது பகவான் என்ன பண்ணுவார்னா மனதில் எப்பொழுதுமே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். மனம் ஒரு நிலையான ஒரு தன்மையில் இருக்கவே இருக்காதுங்க. அது ஒரு பிரச்சனை 7ல் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து இந்த 8ல் இருக்கிற கேது இருக்கு இல்லைங்களா? அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம யாருக்கும் அடிமையாகிடக்கூடாது, நம்மளை யாரும் கட்டுப்படுத்திடக்கூடாது, நம்ம யாருக்கும் கட்டுக்கடங்கி போயிடக்கூடாது, இப்படிங்கிற மாதிரியே அவர்கள் வாழ்வார்கள். ஓகேங்களா? இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது போலி, நம்மளை எல்லாரும் அடிமைப்படுத்திடுவாங்க. ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் 8ஆம் இடத்துல இருக்கிற அந்த கேது பிரச்சனையை கொடுப்பார். இந்த கேது பகவானுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா
தனிமையில் அதிகமாக நேரத்தை செலவழிப்பார்கள். தனியாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. மனதில் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் மனதளவில் இவங்க பிஸியாகவே இருப்பாங்க. இதனால் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி அவர்களால் செல்வது என்பது கொஞ்சம் கடினம்தான். சரிங்களா நண்பர்கள், நம்ம இது வரைக்கும் கேது தரும் திருமண பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்த்தோம். மீண்டும் வேறொரு பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது உபயோகமானதாக இருக்கும். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.